வணக்கம். தாய் வீடு ஜூன் 2026. மாயோகி கோவிந்தசாமியும் மகாகவி பாரதியாரும் கட்டுரை. எழுதியவர் கிருங்கை சேதுபதி. இன்னார் இனியார் என்று பார்க்காமல் தன் மனதில் பட்டதை புட்டில் அடித்தாற்போல் எதையும் பட்டென்று சொல்லிவிடுகிற வழக்கம் குவளைக்கண்ணனுக்கு உண்டு. பொது நாகரிகம் கருதி தயங்கி தயங்கி பேசுவதும், முகத்தாட்சண்யம் காரணமாக பேச வேண்டியதை கூட பேசாமல் இருப்பதும், பேச நேர்ந்தாலும் நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து சூசகமாக பேசுவதும் குவளைக்கண்ணனை சீடராய் கொண்ட பாரதிக்கும் ஆகாது. குருவையும் சீடரையும் நேர்வரிசையில் நிறுத்தி வைக்கும் இப்பண்பில் குருவையும் மிஞ்சிய சீடராக குருவிடமே முகத்தில் அடித்தாற்போல் பேசிவிடும் குணம் குவளைக்கண்ணனுக்கு இருப்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நாம் காண வேண்டிய அடர்த்தி மிகுந்த வரலாற்று சொல்லாடலாக அமைவது கோவிந்தசுவாமி பாரதியாருடைய காலில் முதலில் விழுந்தாலும் பிறகு பாரதியாரை தம்முடைய காலில் விழச் செய்தார் என்ற குவளைக்கண்ணின் வாசகமாகும். சாதாரணமாக நிகழ்ந்த அசாதாரணமான நிகழ்வு இது. இந்த மாற்றத்திற்கும் கோவிந்தசாமியின் மகிமையை பாரதி உணர்ந்து கொண்டாடுவதற்கும் அதன் வழி அவர் பெற்ற ஏற்றத்திற்கும் முழு காரணர் குவளைக்கண்ணன் தான். அது எப்படி சாத்தியமானது? குவளைக்கண்ணனே இப்படி கூறுகிறார். எனக்கு பரதேசிகள் என்றால் பைத்தியம் அதிகம். எவ்வளவோ துறவிகளை என்னுடைய இளமை தொடங்கி பார்த்து அவர்களோடு பழகியிருக்கிறேன். அவர்களுக்குள் கோவிந்தசுவாமியும் ஒருவர். நான் அவரோடு சம்பாஷிக்கும் காலங்களில் பாரதியாரை பற்றி பேசுவேன். அவர் சக்தி வெறி பிடித்தவர் என்பதை சொன்னேன். அப்படிப்பட்டவரை பார்க்க வேண்டும் என்று அவர் சொன்னார். மாலை வேளைகளில் இந்த இடத்துக்கு அவர் வருவார், அப்போது பார்க்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். அது எந்த இடம்? மகாகவி பாரதியாருக்கு பிடித்த இடம். பாரதியின் பாடலான பிரசித்தி பெற்ற பிழைத்த தென்னந்தோப்பு இருக்கும் இடம். அதுவும் பாரதியாரின் பாடல் பெற்ற தலமான கருவடிக்குப்பம் சித்தானந்த சுவாமியின் கோவிலுக்கு அருகில் உள்ள இடம். அந்த இடத்தில் தான் பாரதியார் கோவிந்தசாமி சந்திப்பு நிகழ்கிறது. சந்திப்புக்கு பின்னர் நிகழ்ந்த அதிசயத்தை குவளைக்கண்ணன் இப்படி கூறுகிறார். பாரதியார் சித்தானந்த சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ள தனியான இடத்தில் உலவுவார். ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு தம்முடைய மனோரதத்தை ஓட்டி கொண்டிருப்பார். இப்படி இருந்தபோதுதான் கோவிந்தசுவாமி அவரை கண்டு அவரே பாரதியார் என்று கண்டுகொண்டு அவருடைய பாதத்தில் விழுந்தார். பாரதியாருடைய விழியில் உள்ள ஒளியிலே அந்த சாமியார் சக்தி வெறியை கண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அப்படி பணிவதற்கு நியாயமில்லை என்கிறார். குவளைக்கண்ணனுக்கு தோழமை தந்த குரு பாரதியின் பாதங்களில் கோவிந்தசாமி விழுந்ததனால் பாரதி உயர்ந்தவர், கோவிந்தசாமி அவரினும் குறைந்தவர் என்று எண்ணிவிட முடியாது. அவரது ஆற்றலை அப்போது குவளைக்கண்ணன் அறிந்த அளவிற்கு பாரதி அறிந்திருக்கவில்லை. அது மட்டுமல்ல, புறத்தோற்றத்தில் அவர் அஞ்சத்தக்க யானைக்கால் வியாதி உடையவராகவும் இருந்திருக்கிறார். நோய் எச்சம் பாரதிக்கு மிக உண்டு. பரவ விடாமல் பாதுகாத்து கொள்ளும் விரதங்களை அவர் கடைப்பிடிப்பதை விடவும் குடும்பத்தாரை கடைப்பிடிக்க வைப்பதில் தீவிரம் கொண்டவர். பாரதிதான் நோய்க்கு இடம் கொடேல் என்ற ஔவையாரின் ஆத்திசூடி தாக்கத்தால் நோற்பது கைவிடேல் என்று புதிய ஆத்திசூடி பாடியவராயிற்றே. நோயற்றவராக இருந்தாலும் பின்னர் அவர் மகிமை தெரிந்து தான் நோர்க்கும் தவ வாழ்வினை கைவிடாமல் கோவிந்தசாமியையும் தன் குருவாக ஏற்றுக்கொண்டு ஒழுகியவர் என்பதற்கு இந்த ஆத்திசூடி வரிகளே சான்றாவதும் அழகு. அது மட்டுமன்றி அவர் எழுதிய ஆனைக்கால் உதை கதைக்கும் கூட மூல காரணராக இந்த கோவிந்தசாமி இருந்திருப்பாரோ என்கிற ஐயமும் எனக்கு உண்டு. வேடிக்கையாய் புனைந்த அக்கதைக்குள் பல்வேறு விளக்கச் செய்திகளை உள்ளடக்கியிருப்பார் பாரதி. தன்னை ஒரு சிறுவனாய் பாவித்து தன்னொத்தவர்களுக்கு நீதி போதிக்கும் கதை அது. அதையும் பார்க்கலாம். பாரதி எழுதிய ஆனைக்கால் உதை வேடிக்கை கதை. ஒரு ஊரில் ஆனைக்கால் வியாதி கொண்ட ஒருவன் பழக்கடை வைத்திருந்தான். அந்த தெருவின் வழியாக சில பிள்ளைகள் அடிக்கடி போவது உண்டு. போகும்போதெல்லாம் அவர்களுக்கு அந்த பழங்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற விருப்பம் உண்டாயிற்று. கிட்ட போனால் ஆனைக்கால்காரன் தன் பிரம்மாண்டமான காலை காட்டி, பயல்களே, கூடையில் கை வைத்தால் உதைப்பேன், ஜாக்கிரதை என்பான். சாதாரண காலால் அடித்தால் கூட எவ்வளவோ நோகிறதே, இந்த ஆனைக்காலால் அடிபட்டால் நாம் செத்தே போவோம் என்று பயந்து பிள்ளைகள் ஓடிவிடுவார்கள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் கடைக்காரன் பராக்காக இருக்கும் சமயம் பார்த்து ஒரு பையன் மெல்ல போய் கூடையிலிருந்து ஒரு பழத்தை கையில் எடுத்தான். இதற்குள் கடைக்காரன் திரும்பி பார்த்து தனது பெரிய காலை சிரமத்துடன் தூக்கி பையனை ஒரு அடி அடித்தான். பஞ்சு தலையணையால் அடித்தது போலே அடி மெத்தென்று விழுந்தது. பையன் கலகலவென்று சிரித்து தெருமுனையிலே இருந்த தனது நண்பர்களை கூவி
அடே எல்லோரும் வாருங்களடா, வெறும் சதை எலும்பில்லை என்றான். மனிதர்கள் எல்லோரும் பல விஷயங்களில் குழந்தைகளைப் போலவே காணப்படுகிறார்கள். வெறும் சதையாக இருக்கும் கஷ்டங்களை தூரத்தில் உள்ள எலும்புள்ள கஷ்டங்களாக நினைத்து பிறர் அவதிப்படுவதை நாம் பார்த்ததில்லையா? நாம் அங்கனம் அவதிப்பட்டதில்லையா என்று பாரதியார் அந்த கவிதையை எழுதி முடித்திருப்பார். கதையில் பழக்கடை வைத்திருந்த முதலாளியிடம் ஆனைக்கால் உதை வாங்கிய சிறுவன் யதார்த்தத்தில் ஞானமாகிய கணிதரும் குருநாதராக யானைக்கால் வியாதி உடைய கோவிந்தசாமியை கண்டு அவர் கழல் பணிந்த சீடராகியிருக்கிறார் என்று கூட கருத வாய்ப்பிருக்கிறது. தொடக்கத்தில் அந்நோய் காரணமாக அச்சம் கொண்டு அவரை விட்டு விலகினாலும், அது குறித்து குவளைக்கண்ணனிடம் கோபித்து கொண்டாலும், பின்னர் அவர்தம் ஞானத்தால் ஈர்க்கப்பெற்று பல காலம் அவருடன் பாரதி பழகி வந்திருக்கிறார் என்பது குவளைக்கண்ணனின் கூற்றால் விளங்கி கொள்ள முடிகிறது. மாங்கொட்டை போல முகத்தோற்றமும் உயரத்தில் குள்ளமாகவும் விளங்கிய காரணத்தால் குள்ளச்சாமி, மாங்கொட்டைச்சாமி என்ற காரணப் பெயர்களை பெற்றிருந்தாலும், அவரது சித்தாடல்களை நன்கு உணர்ந்து கொண்டபின் அவரையே குருவாக கொண்டு பின்தொடர்ந்து உபதேசம் பெற்று தன்னையும் சித்தராக உயர்த்தி கொண்ட பாரதிக்கு கோவிந்தசாமியின் யோகாற்றலை காணும் வாய்ப்பு தொடக்கத்தில் கிட்டவில்லை. அவ்வாறான நிலையில் குவளைக்கண்ணனும் அவருடைய கோவிந்தசாமியை அறிமுகம் செய்து வைக்கவில்லை. மாறாக பாரதியின் பெருமையை கோவிந்தசாமிக்கு எடுத்து கூறிய அளவிற்கு குவளைக்கண்ணனுக்கே அந்த சித்தரின் அருளாற்றலை உணர்ந்து கொள்கிற வாய்ப்பு இல்லை என்பது பின்வரும் அவர்தம் கூற்றிலிருந்தே தெரிய வருகிறது. குவளைக்கண்ணன் சொல்கிறார், கோவிந்த சுவாமி சாமானியமானவர் அல்லர். அவர் பரம சாது. அவர் முகத்திலே எப்போதும் புன்னகை தவழும். அவர் கால் மாத்திரம் வீங்கி இருக்கும். மந்திர சக்தி கூட இருந்ததென்று எனக்கு தோன்றியது என்கிற அளவில்தான் அவரை அறிமுகப்படுத்துகிறார். கோவிந்தசாமி மந்திர சக்தி உடையவர் என்று எந்த பின்புலத்தில் குவளைக்கண்ணன் தெரிந்து கொண்டார் என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த அனுபவங்களை தனது குருநாதரான பாரதியிடம் பலபட எடுத்து மொழிந்திருக்கிறார். அதன் காரணமாக கோவிந்தசாமியுடன் பாரதி பழகவும் செய்திருக்கிறார். அது குறித்து குவளைக்கண்ணனிடம் வினவி பெரிதாக விளக்கம் பெற யாரும் முயலவில்லை. ஒருவேளை முயற்சி செய்திருந்தால் குள்ளச்சாமி போல் இவர் புரிந்திருக்கும் சித்தாளர்களும் நம் கவனத்திற்கு வந்திருக்கும். நல்ல வேளையாக பாரதி தன் வாழ்வில் நிகழ்ந்த ஓர் அற்புதத்தை தன் பாடலில் குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு மெய் விளக்கமாக குவளைக்கண்ணன் கூறியிருப்பதும் இங்கு கருதத்தக்கது. குவளைக்கண்ணன் சொல்கிறார், முதலில் பாரதியார் அந்த சாமியாரை வெறுத்தாலும் என்னுடைய வார்த்தைகளாலும் நாளடைவில் அவரோடு பழகியதாலும் அவர் பெருமை பாரதியாருக்கு தெரிந்து வந்தது. சாமியார் பாரதியார் வீட்டிற்கு சில முறை வந்தார் என்று எழுதுகிறார். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர் வந்தபோது ஒரு அதிசய அற்புதம் அரங்கேறியிருக்கிறது. ஒரு சமயம் பாரதியாரை பார்த்து, உங்கள் தகப்பனாரின் முகம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார் அவர். ஏதோ ஒரு விதமாக இருக்கிறது, தெளிவாக இல்லை என்றார் பாரதியார். இப்போது கண்டால் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார் சாமியார். பாரதியார் சிரித்தார். இப்பொழுதாவது காண்பதாவது என்றார். உண்மையாகச் சொல்லுகிறேன், இதோ பாருங்கள் உங்கள் தந்தையாரை என்று சாமியார் கூறினார். ஆச்சரியம்! பாரதியார் கண்களுக்கு அவர் தந்தையாரின் திருமுகம் தோற்றியது. மெஸ்மரிசமோ ஹிப்னாட்டிசமோ ஏதோ பழகி கைவந்தவர் அவர் என்பதை பாரதியார் கண்டுகொண்டார். என்னுடைய தந்தையை தரிசித்தேன், தாயை பார்க்க வேண்டுமே என்றார் அவர். அப்படியே பார்க்கலாமே, உங்கள் தாயை நினைத்து கொள்ளுங்கள். அடுத்த கணம் பாரதியார் தம் தாயின் திருமுக மண்டலத்தை பார்த்தார். உடனே அது மறைந்து விட்டது. அப்பால் கோவிந்த சுவாமியை அவர் புகழ்வதற்கு என்ன தடை? அவர் கூறுவதை கேளுங்கள் என்று கூறி அவரே பாரதியின் பாடலையும் எடுத்து காட்டுகிறார். பொன்னடியால் என்மனையை புனிதமாக்க போந்தான் இம்முனி ஒரு நாள் இறந்த எந்தை தன்னுருவம் காட்டினான். பின்னர் என்னை தரணிமிசை பெற்றவளின் வடிவமுற்றான். அன்னவன் மா யோகி என்றும் பிரம்மஞானத்து அனுபூதி உடையவன் என்றும் அறிந்து கொண்டேன். மன்னவனை குரு என நான் சரண் அடைந்தேன். மரண பயம் நீங்கினேன், வலிமை பெற்றேன் என்பது அப்பாடல். குவளைக்கண்ணன் இந்த பாடலை முன்னிறுத்தி அன்று நிகழ்ந்த அற்புதத்தை மட்டும் பாரதியின் பாடலில் சரிபாதிக்கு உரை விளக்கம் தந்தாரே ஒழிய பின்பாதியை கண்டுகொள்ளவில்லை. ஹிப்னாட்டிசமோ மெஸ்மரிசமோ கற்றவர் என்கிற அளவிலேயே அவர் கோவிந்தசாமியை மதிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பாரதி உணர்ந்த மகிமையை அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை போலும். காரணம், இந்த அற்புத நிகழ்வுக்கு பிறகு பாரதிக்கும் கோவிந்தசாமிக்கும் இடையில் நடந்த சம்பாசனையை குவளைக்கண்ணன் காணவோ கேட்கவோ வாய்ப்பில்லாது போயிருக்கலாம். ஆனால் பாரதி கோவிந்தசாமியை சிக்கன பற்றி கொண்டு விட்டார். அதற்கு இந்த நிகழ்வே அடித்தளம் என்பதை
மேற்சொட்டிய பாடலில் சொல்லியும் காட்டிவிட்டார். அவர் உணர்ந்து கொண்ட உண்மைகள் 2. ஒன்று அவர் மாயோகி என்பது, மற்றொன்று அவர் பிரம்மஞானத்து அனுபூதி உடையவர் என்பது. பிரம்மஞானத்தை அனுபவித்து அதன் பலன் கைவரப்பெற்றவையால் அவர் பெருமைக்குரிய யோகியாக விளங்குகிறார் என்பதை கண்டுணர்ந்த பின்னர் அவரையும் குருவாக ஏற்று சரணடைந்து விடுகிறார். அதனால் பாரதிக்கு மரண பயம் நீங்கிற்று, வலிமை பெற்றவராகியிருக்கிறார். இது நிகழ்ந்தது பாரதியின் இல்லத்தில். அப்போது செல்லம்மாவோ பாரதியின் புதல்வியோ குவளைக்கண்ணன் போன்ற நண்பர்களோ வீட்டில் இல்லையா, அல்லது பாரதி எழுதப் புகும் அவ்வீட்டு மெத்தையில் தனித்து சந்தித்தாரா என்பது தெரியவில்லை. மாடியினை மெத்தை என்று அழைப்பது புதுச்சேரியினர் வழக்கம். எனவே அந்த மாடியில் பாரதியால் தனித்து சந்தித்தாரா என்பது தெரியவில்லை. அந்த பொழுது பகலா இரவா மாலையா காலையா என்று பாரதி குவளையார் இருவராலும் சுட்டப்பெறவில்லை. இது தொடர்பாக வேறு அகச்சான்று ஏதும் கிட்டவில்லை. இது முதல் முறை. இதற்கு அடுத்து சில முறையேனும் இவர்கள் சந்தித்து உரையாடி இருக்க வேண்டும். அவற்றை முழுமையாக பதிவு செய்ய அவகாசமோ அவசியமோ பாரதிக்கு நேர்ந்திருக்கவில்லை. ஆனால் தன்னை சித்தராக பாவித்து கொண்டு எழுத புகுந்த பாரதி 66இல் அதற்கு அடித்தளமிட்டு வளர்வித்த சித்தர்களை பேசும் இடத்து தன் இல்லத்திற்கு மீளவும் ஒரு பகலில் கோவிந்தசாமி வந்ததாக குறிப்பிடுகிறார். அறிமுகப் பாடலில் இவரை மன்னவன் என்ற பாரதி வீரஞானி என்றும் பூமியினை ஆள வந்தவன் என்றும் அவனிவேந்தர் அனைவருக்கும் மேலானோன் என்றும் அன்புவேந்தன் என்றும் பெருமிதம் பொங்க பாராட்டுகிறார். அவர் வரவு கண்டு தான் பெற்ற மகிழ்வை நாளை பார்த்து ஒளிர்தரு நன்மலர் போலே நம்பிரான் வரவு கண்டு மனம் மலர்ந்தேன் என்று உவமை மூலம் உணர்த்தி காட்டுகிறார். இது அவர்தம் ஆன்ம பரிபக்குவ நிலையினை காட்டுகிறது. பாரதியின் ஞான தேடல் அரும்பிய நிலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர், குருநாதர்களாக சுடர்கிறார்கள். நேருற வந்து ஞானம் போதித்தவராக அருட்சகோதரி நிவேதிதா தேவி திகழ்கிறார். இவர்களை அடுத்து குள்ளச்சாமியை அணுகி பெற்ற அனுபவம் அவரை யோகத்தில் அழுத்தி விடுகிறது. பின்னர் தேடி வந்து தாழ்வணங்கி தன் தாய் தந்தையர் வடிவு காட்டிய கோவிந்தசுவாமி பாரதியை ஆளும் மன்னவன் ஆகிறார். அவரையும் குருவாக வரித்து சரணாகதி அடைகிறார் பாரதியார். மொட்டென வளர்ந்து நின்ற பக்குவம் மலரத் தொடங்கி விடுகிறது. ஞான கதிரவனாய் கோவிந்தசாமி தானே வந்து முன்னிற்கிறார். அந்த வேளையில் உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய அவசர கடமைகள் பாரதிக்கு இருக்கத்தான் செய்திருக்கின்றன. அடுத்த வேளை உலைக்கு உதவும் பத்திரிகைக்கான பங்களிப்புக்கு உரிய படைப்பு பணியோ பிளவோ இருந்திருக்கலாம். அவை எவையோ அவற்றை அப்படியே ஒதுக்கிவிட்டு தானே வந்து தனையாட்கொண்ட ஞானகுருவை மகிழ்வுடன் எதிர்கொள்கிறார். காற்றுள்ள போதே தொற்றிக்கொள்ள வேண்டுமல்லவா? இது உழவு தொழில் வழி வந்த பழமொழி. பதரை காற்றின் துணையால் சிதற அடித்துவிட்டு நெல்மணிகளை தன்வசம் சேர்க்கும் செயல் அது. இது வெளிப்படை பொருள். ஆனால் இதுபோல் இந்த உடலில் உயிராகிய மூச்சு காற்று உள்ளபோதே அதன் வலி அடங்கும் முன் உடலை கட்டவும் உயிரை கட்டவும் பயன் கொள்ள வேண்டும் என்பது உள்பொருள். இப்பழமொழியை முன்னிறுத்தி மேலும் சில புதுமொழிகளை அவர் பின்மொழிகிறார். பின்னர் தன் வேண்டுகோளை குருமுன் வைக்கிறார். இப்படியான அந்த நேரத்து தன் மன ஓட்டத்தை அப்படியே பாரதி பதிவு செய்கிறார். மீளவும் அங்கொரு பகலில் வந்தான் என்ற மன இடத்தே கோவிந்த வீரசாமி ஆள வந்தான் பூமியினை. அவனி வேந்தர் அனைவருக்கும் மேலானோன் அன்பு வேந்தன். நாளை பார்த்து ஒளிர்தருணன் மலரைப் போலே நம்பிரான் வரவு கண்டு மனம் மலர்ந்தேன். வேளையிலே நமது தொழில் முடித்து கொள்வோம். வெயிலுள்ள போதினிலே உலர்த்தி கொள்வோம். காற்றுள்ள போதே நாம் தூற்றிக்கொள்வோம். கனமான குருவை எதிர் கண்டபோதே மாற்றான அகந்தையினை துடைத்து கொள்வோம். மலமான மறதியினை மடித்து கொள்வோம். கூற்றான அரக்கர் உயிர் முடித்து கொள்வோம். குலைவான மாயேதனை அடித்து கொள்வோம். பேற்றாலே குரு வந்தான் இவன்பால் ஞான பேரெல்லாம் பெறுவோம் யாம் என்றன் உள்ளே சிந்தித்து மெய்ப்பொருளை உணர்த்தாய் ஐயே. தேய்வென்ற மரணத்தை தேய்க்கும் வண்ணம் வந்தித்து நினைக்கேட்டேன் கூறாய் என்றேன். அதற்கு ஞானசூரியனாகிய கோவிந்தசாமி யாது கூறினார் என்பதை கொண்டே பாரதி மரண பயம் நீங்கி வலிமை பெற்ற பாங்கினை அறியலாகும். நன்றி.